ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து மைக்ரோ டாஸ்க் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு வருது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்பு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓரளவுக்கு ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம சப்மிட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சப்மிட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஆர்எல் மஸ்ட் பி அ வேலிட் இன்ஸ்டாகிராம் வீடியோ யூஆர்எல் அப்படின்ட்டு வரும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வருது, சில பேருக்கு ஓகே ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் வர்றது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ப்ரைவேட் மெசேஜ் எனக்கு வர்றதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வர்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் லைட் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டாகிராமோட அது எம்பி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் நார்மலாக எப்படி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லைட் ஆப்பில் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த மாதிரி இந்த யூஆர்எல் மஸ்ட் பி வேலிட் இன்ஸ்டாகிராம்னு வராது. நீங்கள் ஈஸியாக வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நம்ம சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் லைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் இன்ஸ்டாகிராம் லைட் ஆப். ஓகேவா? இன்ஸ்டாகிராம் தான், பட் எம்பி கம்மியாக இருக்கும் இதில் வந்து. ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான், இன்ஸ்டாகிராமே தான், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் ஹை எம்பின்றனால நிறையா இருக்கும், இது வந்து கொஞ்சம் கம்மின்றனால இது வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த மாதிரி நம்ம டாஸ்க் பண்ணுறதுக்கு இது வந்து ஓகேயாக இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறோம், இமேஜை செலக்ட் பண்ணுறோம். இமேஜை செலக்ட் பண்ணி நார்மலாக வந்து நம்ம வந்து நம்மளோட பைமோட் ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு நார்மலாக நம்ம பைமோட் ஆப்பில் இருக்கிற இமேஜை சப்மிட் பண்ணி அதில் சம்மந்தமான மெசேஜஸை டைப் பண்ணுறோம். எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்துட்டு இதே மாதிரி போஸ்ட், இப்போ இந்த மாதிரி போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம வந்து டச் பண்ணுவோம். டச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இன்ஸ்டாகிராம் லைட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் கூட ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபேஸ்புக் டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அவங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லைட் ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் லைட் ஆப் இப்போ பார்த்தீங்களா, லைட்டு இந்த ஆப்பை நீங்கள் அதுவும் ஃபேஸ்புக் மாதிரியே தான், எல்லாம் சேம் தாங்க. ஆனால் வந்து அதோட எம்பியோட இந்த எம்பி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல் ஃபீச்சர்ஸ் இதில் ஷோ ஆகாது. இந்த மாதிரி நம்ம டாஸ்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் லைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடாதீங்க, இதிலே நீங்கள் ரெகுலராக டாஸ்க் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒன்று தான், உங்களது தான், அங்கேயும் அதே ஐடி எல்லாம் சேம் தான். பட் அந்த ஃபீச்சர்ஸ் இதில் பண்ணுறது ஓகே ஆகும். அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் லைட்டுன்னே வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஃபேஸ்புக் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், சேம் தான். ஃபேஸ்புக் ஆப்பும் அதே தான், ஃபேஸ்புக் லைட் ஆப்பும் அதே தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபேஸ்புக் அதே தான். நம்ம அதே மாதிரி இங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய போஸ்ட் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன ஷேர் பண்ணுறோமோ, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பப்ளிக் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் சேம் ஃபேஸ்புக் மாதிரியே தான், ஆனால் ஃபேஸ்புக் லைட் ஆப். ஸோ ரெண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், அதாவது தொடர்ந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டுக்கு மாறிட்டுங்க, அந்த ஆப்லேயே ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க, இன்ஸ்டாகிராம் விட்டுடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக் லைட் ஆப்பில் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா ஃபேஸ்புக் லைட் ஆப்லேயே நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ஆப்பில் நீங்கள் பண்ண வேண்டாம். எல்லாம் சேம் தான், நம்ம ஐடி தான் எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கும், இதில் வந்து அந்த மார்க்கெட் பிளேஸ் கிடையாது. இந்த இடத்துல வந்து மெசஞ்சர் கூட சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்று முன்ன பின்ன அந்த ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஹைடாக இருக்கும், சில இது இருக்கும், அதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே ஆகும். எனக்கு ப்ரைவேட் மெசேஜில் நிறையா வர்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டுட்டேன்னா ஸோ அவங்க வீடியோ பார்த்தே அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.